ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விக்னேஷ் ரம்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, சேபர் தான் நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கொரில்லா ஐலாண்டு இந்த பக்கம் சைடில் இருக்கும்ல, அந்த இடத்துல ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதையும் போய் பாருங்கள். அதில் ஃபுல்லாக எல்லாத்தையும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நீங்கள் மெயின் ஜங்கிளுக்கு போயிடுங்க. இந்த இடத்துல கொரில்லா ஐலாண்டில் இதை டச் பண்ணதுக்கப்புறம் நான் இன்னும் நிறைய இருக்கும். இன்னொரு வீடியோ நான் பார்ட் 2ல் சொல்லியிருப்பேன், மித் பஸ்டிங்னு சொல்லி. அந்த வீடியோவை போய் பாருங்கள், அதில் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ இது உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் போனோடனே ஸோ பார்த்தீங்களா, டைமண்ட் கொஸ்டின்னு செஸ்ட்டு, ஓகேவா? கொஸ்ட்டு பண்ணியே கொஸ்டினே வருது. ஸோ இங்கே எதுவும் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இருங்க, அது படிப்போம். லேண்ட்ஸ் ஆஃப் சாண்ட் மை ஹோம் டஸ் ஸ்டாண்டு நவ் டார்க் கிரிம்மு பிரிங் லைட் வித்தின்னு. லைட் இருக்குல்ல, இந்த டார்க்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம. ஸோ எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகே கைஸ், வந்தாச்சு. ஓகே, நம்ம இப்போ எடுத்துகிட்டு போய்டுறோம். ஸோ இப்போ சாண்டுன்னு போகிறோம்ல, அப்போ நான் எங்கே போகிறோம்? டெசர்ட்டுக்கு போகிறோம். ஸோ டெசர்ட்டுக்கு அதாவது சேரலாம். இந்த ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்வார்டு சேபர், அதை எடுக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணி முடிச்சோடனே தான் எடுக்க முடியும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு இடிஞ்சு போனேன், எப்படி சொல்கிறது, மண்குள்ளே மூழ்கி போனேன் ஏதோ ஒன்று, ஓகேவா? அந்த மாதிரி இருந்தால் ஒரு இது இருக்கும். ஸோ அதுக்கிட்ட போயிருங்க. இதே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணேன் கைஸ். ஏன்னு தெரியுமா கைஸ்? நடுவில் ஒருத்தன் கொண்டுட்டான். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை வெளில போயிட்டு ரொப்ளாக்ஸே அதாவது ரொப்ளாக்ஸ் அந்த கேட்சில் இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே எடுத்து விட்டு திரும்பி ரொப்ளாக்ஸ் முதல்லேருந்து இது பண்ணி அதுக்கப்புறமா வர வச்சு தான் அதுக்கப்புறமா நான் இது பண்ணேன். இவன் வேறு சரியாக போகவே மாட்டேன். போடா இங்கே பாருங்க கைஸ் எப்படி போகிறான்னு. அவ்வளோதான். ஸோ இப்போ இது ஏதோ மரமோ ஏதோ ஒன்று எரியிற பொருளாக ஏதோ ஒன்று வச்சு செய்யப்பட்டிருக்கு. அதனால நான் ஸ்பாட் எடுத்து உள்ளே வச்சுட்டு இதை எடுத்துக்கிறேன் கைஸ். ஸோ டார்ச் வச்சு இது பண்ணோடனே இப்போ இது எரிய ஆரம்பிச்சிடும், ஓகேவா? அதில் இருக்கிற அந்த நெருப்பு போட்டு இது எரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா இனிமேல் நீங்கள் இதுக்குள்ளே போயிடலாம், டார்ச்சும் காணா போயிடும், ஓகேவா? ஸோ வார்டன் இது எனக்கு ஏதோ போய்டும்னு நினைக்கிறேன். ஸோ போயிட போகுது, எனக்கு பயமாக இருக்குது. ஸோ இப்போ ஏதோ ஒன்று எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா? இஃப் பவர் ஃபில் த கப்பு, ஓகேவா? ஃபில் த கப்பு ஃப்ரம் ஃப்ரோசன் வில்லேஜ், ஓகேவா? அதாவது கோல்டுன்னு சொல்லியிருக்காங்களே, அது ஃப்ரோசன் வில்லேஜ்னு அர்த்தம். ஸோ கப்பை எடுத்து ஸ்வாடாக வச்சுக்கிறேன். ஸோ அதை வச்சுட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம அங்கே போய்டுவோம். அதுக்குள்ளே என்னோடய வார்டன் ஸ்வாடை அன்னைக்கு போய் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது கைஸ். ஒருவேளை அது அப்படியே போயிடுச்சுன்னா நம்ம செத்ததுக்கு அப்புறம் எனக்கு பயமாக இருக்குது. அதனால் ஃப்ரூட்டு போய்டும். அங்கே போய் நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ வந்தாச்சு கைஸ். இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும்ல கைஸ், அதுக்குள்ளே வாங்க கைஸ். இந்த பக்கம் இந்த இதுக்குள்ளே ஒரு பாஸ் இருப்பான், அவங்ககிட்டயே நான் போய் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல நம்ம இங்கே போய் இங்கே ஏதோ லீக் ஆகுமே, எங்கே பாருங்க, இங்கே போய் நின்று லீக் ஆகிறத நம்ம பிடிக்கிறோம் அந்த தண்ணியை, ஓகேவா? ஃப்ரம் த லீக்கிங்னு போட்டிருந்தால, ஸோ இந்த தண்ணியை பிடிக்கிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா லீக் ஆகுது கைஸ். வாங்க கைஸ், நான் ஒரே ஒரு கைஸ், வாங்க கைஸ். அதுக்குள்ளே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். வாங்க. என்னங்க எங்கெங்கே போணுச்சு? என்னது கைஸ் இது? 1 hour later. ஸோ கைஸ் இப்போ வந்துச்சு கைஸ். எங்கே சூப்பருங்க. ஸோ அந்த லீக் ஆகிற இடத்துல போய் காமிச்சா மட்டும் போதும் போல். அதை நம்ம லீக் ஆகும்போது அதை கரெக்டாக பிடிக்கிறோன்னு கிடையாது. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்? ஸோ அங்கே போய் நான் இது பண்ணுறேன். இப்போ ஃப்ரோசன் வில்லேஜ் அதே இடம் தான். ஸோ இவன் ஏன் இங்கே வந்தான்னு தெரில. இவன் இங்கே இருக்கக்கூடாது, எவனோ இங்கே விட்டுட்டு செத்துருக்கான் போல். சரி பரவாயில்ல வாங்க. ஸோ இங்கே தானே, ஓகே இங்கே தாங்க, ஓகே கைஸ். என்னது கைஸ் இது? இங்கே ஏங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. எங்கே பாருங்க கைஸ், உள்ள செஸ்ட்டே இருக்குது. இருங்க கைஸ், அதை மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க கைஸ். ஸோ இங்கே சிக்கனான்னு ஒருத்தன் இருப்பான், அவங்ககிட்ட போய் அந்த தண்ணியை கொடுத்தோடனே அவருக்கு சரியாயிடும். ஸோ அது என்ன தண்ணின்னு தெரில, ஃப்ரோசன் வில்லேஜ்லேருந்து வந்துச்சு, அதனால் ஃப்ரோசன் தண்ணியாக இருக்குமோ அப்படின்னு. அது எப்படி இவருக்கு சரியாகுதுன்னு தெரில, பரவாயில்ல. ஸோ இது ஒரு ஹிடன் கொஸ்ட் தான், தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஓகே, இந்த பக்கமும் ஒன்று இருக்குது, பார்ப்போமா? ஸோ ஓகே, ஹெல்ப் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச், ப்ளீஸ் மீட் அப் வித் மிஷன். அந்த சன் யார்? அந்த சன் யாருன்னு கேட்குறேன். அந்த சன் யாருன்னு தெரியுமா? மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு தெரிஞ்சிருக்காது, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருக்கும் கைஸ் உங்களுக்கு. ஆனால் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அந்த சன் யாருன்னா பைரட் வில்லேஜில் இருப்பான்ல, ரிச் மேன், இவன் தான். அவங்ககிட்டே நீங்கள் போய் பேசியிருப்பீங்க. கெட் அவுட் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ நம்ம இவன் எங்கள் அப்பாவை காப்பாற்றதுக்கப்புறம் இவன் ஓகேடா, ரொம்ப தேங்க்ஸ்டா தம்பி, சாரி, ரொம்ப சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி, ஆனால் காசு கொடுக்க மாட்டேன்டா, ஏன்னா என்னோடய காசு எல்லாத்தையும் மாப் லீடர் எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, நம்ம இப்போ மரைன் ஃபோர்ட்ரஸ்க்கு போய்க்கோங்க, அதுதான் ஈஸியான இடம் இங்கேருந்து போகிறதுக்கு.
ஸோ வந்து பிளேடை வச்சு நான் ஈஸியாக சாவடிச்சிட்டாங்க இந்த மாப் லீடரை. அப்போ எனக்கே தெரியாது இந்த மாதிரி கொஸ்ட் இருக்குன்னே எனக்கு தெரியாது. அந்த நேரத்தில் லெவல் 30லேயே அவ்வளோ பெரிய ஆளை நான் இது பண்ணிட்டேன். அதனால் நான் இப்போ வரைக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுற ஃப்ரூட் வந்து என்னென்னா வந்து பிளேடு தாங்க. ஓகேவா, பிளேடு சாப்பு ஏதோ ஒன்று. ஓகேவா, ஸோ வந்து அதுதான் அந்த பர்பிள் கலரில் இருக்கும்ல பிளேட் ஃப்ரூட், அதுதான் வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ வந்து மரைன் ஃபோர்ட்ரஸ் வந்து மரைன் ஸ்டார்டரா அதுக்கு பக்கத்தில் இருக்கும். ஸோ வந்து இங்கே நம்ம போய் இவனை அடிச்சிடுவாங்க கைஸ் சீக்கிரமாக கைஸ். டேங்க டைமண்ட் கொஸ்ட்டுங்க, செஸ்ட்டுங்க. ஐயோ கொஸ்ட்டு பண்ணியே கொஸ்ட்டுனே வருது. எங்கே டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்குது கைஸ். ஓகே, அடி 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 போடு, அடி 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 அடி. ஓகே கைஸ், வந்துப்பட்டேங்க. ஓகே, டாக் டு த ரிச் மேன். ஓகே ஓகே, இப்போ வந்து நாங்கள் போய் கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. ஐ வில் டாக் டு த ரிச் மேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து நன்றிடா என்னோடய மணி எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லுவான் பாருங்களேன். சொன்னேன்ல, இப்போ வந்து ரெலிக்கு கொடுத்துட்டு இதாண்டா ஒரு ரிவார்டு, காசு கொடுக்க மாட்டேன்டா போடாங்கிட்டுன்னு சொல்லிவிடுவான். ஸோ வந்து அதுவே நமக்கு கவலையாக தான் இருக்கும். ஒரு மில்லியன் மாதிரி கொடுத்து விட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே பிசன்ட்ட ஒன்று ஒரு ஸ்வாட் இருக்குது, அதை வாங்கிடலாம். ஸ்கைலேண்டில் தான் இருக்குது. ஸோ அப்படியே மணியெல்லாம் எடுத்துக்கோங்க. ஓகேவா, அப்படியே எடுத்தால் தாங்க அப்போ தானே. ஸோ வந்து இப்போல்லாம் செஸ்ட்டுலாம் அதிகமாக காண போகிறது இல்லை. இந்த டைமண்ட் செஸ்ட்டு தான் எல்லாம் வந்து எடுக்குங்க பைரேட் வில்லேஜில். இப்போ அதெல்லாம் எடுக்கிறது இல்லை போல். ஏன்னா வந்து அவ்வளோதாங்க இனிமேல் என்ன, மோஸ்ட் ஆஃப் த பேர் செகண்ட் சீக்கு போயிட்டாங்க, அவ்வளோதான். ஓகேவா, ஸோ சில பேர் தான் வந்து இதில் இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன் இந்த ஜங்கிள்கிட்ட போய். ஸோ நம்மளே ஜங்கிள்கிட்ட போயிடலாங்க, நான் கண்டினியூ பண்ணலாம் தேவையில்லை, அப்படியே போகலாம். ஸோ லெட்ஸ் கோ. அப்புறம் நான் டார்ச் எடுத்து வரும்போது இந்த இடத்துல செத்துட்டேன் கைஸ். செத்ததுக்கப்புறம் அடப்பாவே அப்படின்னு இருந்துச்சு கைஸ். ஏன்னு தெரியுமா, செத்ததுக்கப்புறம் டார்ச் எடுத்து விட்டான். நான் நினச்சேன் அப்போவே டார்ச் எடுத்துருவானேன்னு. ஓகேவா, அதுக்கப்புறமா அவன் ஒருத்தன் கொண்டுட்டான். அதுக்கப்புறமா தான் வந்து அடப்போங்கடா அப்படின்னு சொல்லி திரும்பி இது பண்ணி நான் கேம் விட்டுலாம் போய் ரொம்ப கஷ்டமாச்சு. அதான் சொன்னேன்ல. ஸோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாச்சு கைஸ். இதனால் ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். நான் என்ன கேட்குறேன், சப்ஸ்கிரைப் தானே கைஸ். ஸோ வந்து 100 சப்ஸ் அடிக்க போகிறோம். ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப். நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்களே, இப்போ வந்து இப்போவே நம்ம வந்து 100 இது அடிச்சிடுவோம். ஸோ இவன் தாங்க சேபர் எக்ஸ்பர்ட்டு. இங்கே பாருங்க, இன்னொருத்தன் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறான். ஸோ இப்போ வந்து நம்ம ரெலிக்கு பாருங்கள் ரெலிக். ஓகேவா, அதே மாதிரி அங்கே ஒரு அச்சு இருக்குது பாருங்களேன். இதே மாதிரி அங்கே ஒரு அச்சு இருக்குது பாருங்கள். இப்போ வந்து அதை போய் அங்கே கொண்டு வந்து இப்படி வச்சுட்டோன்னா ஓப்பன் ஆகிடும். எங்கடா ஓப்பன் ஆகிடுச்சு கைஸ். ஓகே, கொஞ்சம் அந்த மாதிரி வைக்கிறோம் போல். ஓகே கைஸ், இவன் தாங்க சேபர் எக்ஸ்பர்ட்டு. ஸோ இவனை கொண்டாலே போதும், அவங்களுக்கு ஸ்பாட் கிடச்சிரும். ஓகேவா, ஸோ வந்து இப்போ இவனை போய் நம்ம அடிக்க ஆரம்பிச்சிடுவோம் கைஸ். லைட்ரே அவ்வளோதான்டா, சாப்பிடா. ஓகே, லெவல் 200, நான் வந்து 212. டேய், நான் உன்னோட பெரிய ஆள்டா அப்படின்னு சொன்னாலும் இவன் பாஸ் இல்லை கைஸ். அதனால் வந்து நம்ம வந்து எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் லெவல் 800, 900, 1000 எதுவாக இருந்தாலும் இவன் அடிக்கிறது வந்து நமக்கு டேமேஜ் இருக்க தான் செய்யும். ஸோ வந்து வெளில இருந்து அடிக்கிறேன் கைஸ். இது நான் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சி. என்னது கைஸ், என்னங்க இப்படி உள்ளாரான் எங்க. ஓகே, இவன் அடிச்சிட்டான் கைஸ். அப்படியே ஒளிஞ்சுக்கலாம். ஓகே என்னங்க மேலே ஏறி வந்துட்டான். மேலே ஏறி வரமாட்டான்னு நினச்சிங்க ஏங்க. ஸோ வந்து இப்போ இவனால் இங்கே வர முடியாது போல் இந்த பக்கம். ஓகே, ஏன்னா மற்ற பிளேயர்ஸ்க்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல. ஏன்னா வந்து நம்ம பண்ணுறது வந்து மற்ற பிளேயர்ஸை போய் கரெக்டாக வந்து காச்சா ஃப்ரூட்டு அப்படின்னு சொல்லி மேலே வந்து நிற்பானுங்க. புத்தா ஃப்ரூட்டு கிடச்சிருச்சு, ட்ராகன் ஃப்ரூட்டு கிடச்சிருச்சுன்னு சந்தோஷப்படும் போது இவன் கீழேருந்து மேலே ஒன்று விடுவான், அவனுக்கு செத்துடுவானுங்க. அதனால வந்து அவனுங்களும் பாவம் தானே சொல்லி இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம ரிஃப்ளெக்ஷன் கிக்கு பண்ணிடுவோம். இது வந்து 324 இதுவும் டேமேஜ் கொடுக்குதுங்க. அதனால் நான் என்னோடய ஸ்டாட்ஸ் படி அந்த மாதிரி கொடுக்குது. நீங்களும் வந்து என்னோடய ஸ்டாட்ஸ் படி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கும் அது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஓகே இந்த மாதிரி பண்ணிவிடுவோம். பேரேஜ் ஆஃப் லைட்டா. ஓகே, ஏதோ ஒன்று. ஓகேவா, லைட்ரே ரெஃப்ளெக்ஷன் கிக்கு. வாங்கடா. இன்றைக்கி இவனை நம்ம சாவடிக்கிறோம் கைஸ். இவன் தான் கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் இவன் தான் பாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி இவன் பாஸ் கிடையாது எல்லாத்துக்கும். இருந்தாலும் வந்து இவன் தான் ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஸ்வாடான சேபரே இவன் தான் கொடுப்பான். சேபர் எக்ஸ்பர்ட். அதுவும் வந்து இவன் வந்து இதில் எக்ஸ்பர்ட்டு. அதனால் வந்து இது புதுசாக தானே இருக்குது அவனு சொல்கிற மாதிரி நல்லா தான் விடுறான். ஏன்னா மற்ற பாஸஸ்லாம் வந்து நம்ம வைஸ் அட்மிரல் வந்து இது பண்ணான்ல, ஸோ ப்ளூ கலரில் விட்டான்ல, அதே இது வந்து ரெட் கலரில் வர்றான். ஸோ பயங்கரமான ஆளாக தான் இருக்குது. இது புதுசாக தான் இருக்கேன்.
இருக்குது. ஸோ வந்து இப்போ வந்து ஐஸ் அட்மிரல்னு ஒருத்தன் இருக்காங்க. ஐஸ் அட்மிரல்னு இருக்கான். வைஸ் அட்மிரல் தானே பார்த்தோம். ஐஸ் அட்மிரல் இருக்கான். அவன் என்ன பண்ணுவான், அவன் வந்து லெவல் 700. அவன் வந்து நம்ம கீ எடுத்து போகலாம், இல்லைன்னா கிளிச்சு பண்ணி போகலாம். ஸோ வந்து போகிறதுனாலே வந்து கொஞ்சம் ரெடியாக வச்சுக்கோங்க கைஸ், ஓகேவா? உங்களே ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் அவனை ஈஸியாக நம்ம பண்ண முடியும். இல்லைனா நான் ஷார்ட்ஸ்லேயே சொல்கிறேன் எப்படி பண்ணுறோன்னு. ஷார்ட்ஸில் சொல்லட்டுமா, வீடியோவில் சொல்லட்டுமான்னு நீங்கள் இப்போவே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், ப்ளீஸ் கைஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். இந்த ஒரு மாதத்துலேயே வந்து நம்ம 58 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அடிச்சிருக்கோம். ஸோ அதாவது 58 சப்ஸ்கிரைபர்ஸ், ஐ மீன் அந்த மாதிரி நான் சொல்ல வரல, 55 சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க. ஸோ வந்து நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சே தீரோம் கைஸ். அதுக்கப்புறம் 500 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு என்ன வேணாலும் போடுறேன் கைஸ். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து ஸ்கை பீம் பேரேஜ், ஓகேவா, அதை போட்டுருவோம். ஸோ ரொம்ப பயங்கரமாக இருக்குது கைஸ். இவங்களாம் ஓகே கைஸ், இவங்களாம் எப்படி அடிக்கிறதுன்னு தெரில. நடுவில் யாருங்க இவன்? லக்ஸி, ஓகே யாருங்க அவன்? ஓகே கைஸ், இவனும் வந்து வந்துட்டு போகிறான். ஓகே கைஸ், இவனை அடிப்போம் கைஸ், அவ்வளோதான், இவனை கொண்டுருவோம் இப்போ. ஓகே லெட்ஸ் கோ. இப்போ நான் என்னடா போடாங்கிட்டு என்ன தலை சாவ போகிறேன்னு சொல்லிட்டேன். வா 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 பார்த்துடுவோம், வா 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 வா. அவ்வளோதாண்டா சாப்பிடா சொல்லு அவ்வளோதான். ஓகே அவ்வளோதான். உன்னோட ஹெல்த் எவ்வளோ? அவ்வளோதாங்க, சாவ போகிறாங்க பார்த்தீங்களா கைஸ்? சாவ போகிறாங்க கைஸ். அவ்வளோதாங்க சாவ போகிறாங்க கைஸ். சாவடா. தேவைதாண்டா உனக்குன்றேன். உனக்கு தேவைதாண்டா. ஏன் கைஸ் அங்கே அடிக்குது? ஏன் கைஸ்? ஓகே தெரியாமல் என் கை அந்த பக்கம் போச்சு. ஓகே கைஸ், இப்போ அவனை அடிச்சிடுவோம். லெட்ஸ் கோ. இன்னும் சாவாமல் இருக்கிறாங்க கைஸ். யாருங்க இவன்? இப்போ மேலே தானே இருந்தேன். அதுக்குள்ளே எப்படி இங்கே கீழே விழுந்தான்? என்னங்க இது ஃபுல் ஹெல்த் வந்துருச்சு. புரிஞ்சிடுச்சுங்க எனக்கு. இப்போ ஒருத்தன் போனால ஒரு பிளேயரு, அவன் போனதுனால என்ன ஆச்சுன்னா டப்புன்னு வந்து அவனுக்கும் வந்து நியாயமாக இருக்கும்ல, அவன் வந்து அடிக்க போகிறான்னு நினச்சி அவனுக்கு முதலேருந்து இவனுக்கு ஃபுல் ஹெல்த்து ஏற்றி விட்டானுங்க கைஸ். அடப்போங்கடா. ஸோ இப்போ வந்து காலையிலே ஆயிடுச்சு. ஸோ அதாவது கேமுக்குள்ளே காலையிலேயே ஆகிடுச்சு. ரொம்ப இது பண்ணது கைஸ். நான் ஹாஃப் ஹெல்த்து கொண்டு வந்துட்டேன், ஆனால் திரும்பி பார்த்துருப்பீங்க ஃபுல் ஹெல்த்தாக மாற்றிட்டான். இப்போ வந்து இன்னொருத்தனுக்கு ஐஸ் ஃப்ரூட் வச்சுருக்கிறவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, யஷுன்னு. ஓகே யாருன்னு தெரில. ஸோ நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரோ, நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வந்து ஐஸ் ஃப்ரூட் நீங்கள் பார்த்தீங்களா கைஸ்? இங்கே செம்மையாக ஓபியாக இருக்குங்க ஐஸ் ஃப்ரூட்டு. அவரே அடித்து தூக்கி எங்கேயோ போட்டான். ஓகே கைஸ் ஒரு ஹெல்ப்னாலும் நம்ம பண்ணுறோம். ஸோ வந்து நீங்களே பார்த்துக்கோங்க, லெவல் 212 பிளேயராக நான் என்னாலே முடிக்க முடியல. இவன் தானே அவனோட லெவல் அதிகம் தானே, இருந்தாலும் என்னால் அவனை முடிக்கவே முடியல, அவ்வளோ கஷ்டம். ஸோ வந்து என்னங்க எவனங்க சாப்பிடுச்சு? இவன் தான் இன்னும் இருக்கானே, இங்கே பாருங்க. ஹெல்ப் பண்ண வந்தவரை கொண்டுட்டாங்க. அடப்பாவி. மேலே ஒருத்தர் இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவங்கள கொண்டுட்டேனா இல்லை அப்புறம் ஸ்கோர்னு வரும் கைஸ். இங்கே பக்கத்தில் இருக்கிற இந்த குரங்கு இவனுங்கள்லாம் இருக்கானுங்களே, அவனுங்களை கொள்றேன்னு நினைக்கிறேன் கைஸ். அடப்பாவிங்களே, எவன்டா குரங்கு? யாருங்க இங்கே வந்து குரங்கு இருக்குது? இங்கே நான் போடுறது எப்படி? ஓகே கைஸ், இப்போ ஸ்கை பீம் பேரேஜ் போட்டு விட்ருவோம் கைஸ். ரொம்ப இன்டென்ஸாக போய்ட்டுருக்கு கைஸ். ப்ளீஸ் கைஸ், நான் என்ன கேட்குறேன், நீங்கள் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க கைஸ், ஓகேவா? வெறும் ஒரே நிமிஷம் தான் ஆவரேஜாக நீங்கள் பார்க்குறீங்கன்னு எனக்கு காமிக்குது. ஸோ ப்ளீஸ் கைஸ், ஓகே. ஸோ வந்து அவருக்கு வேறு 0 ஹெல்த்து தான். நானே ஹெல்ப் பண்ணி கேட்டு தான் வந்து இது பண்ணேன். அவர்கிட்ட ஓப்பன் பண்ணுறது இல்லையாங்க கைஸ், ஓகேவா? நம்ம எதுவும் ஓப்பன் பண்ணுறதுக்கு இல்லாதது மாதிரி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கோம். கடைசியில் டைமண்டு யூகி டைமண்ட் ஃப்ரூட் வச்சுருக்காங்க. ஓகே என்னது ஏன் அவரை ஃபாலோ பண்ணுறாரு? ஏன் அவருக்கு டைமண்ட் ஃப்ரூட் வேணுமா? ப்ரோ நீ ஐஸ் ஃப்ரூட் வச்சுருக்க ப்ரோ. டைமண்ட் ஃப்ரூட்லாம் கிட்டத்தட்ட எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு வேஸ்ட்டு மாதிரி தான் தெரியுது. அது ஓபியா என்னன்னு சொல்லுங்க. கேம் லேக் ஆகுது கைஸ், பாருங்க கைஸ், கேம் லேக் ஆகுது. ப்ளீஸ் ஐயோ கேட்குறாருங்க ப்ளீஸுன்னு. ஓகே தோசை ஹெல்ப்னு கேட்குறாங்க கைஸ். ஹெல்ப் மீ ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஓகே ஸோ வந்து ஓகே கைஸ், இப்போ வந்து இப்போ அங்கே ஃப்ரீஸ் பண்ணுறாரு அவர். நான் வந்து அடிக்கிறேன். அவர் சொல்கிறாரு கைஸ், அவர் பண்ணுறதுலாம் டேமேஜே ஆக மாட்டேங்குதான். செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக செம்மையாக போய்ட்டுருக்கு கைஸ். இப்போ நான் வந்து டோன்ட் கோ க்ளோசர்னு அடிக்கிறேன் கைஸ். டோன்ட் கோ, இவன் வேறு அடிக்கிறான் க்ளோசர்.
ஓகே டோன்ட் கோ க்ளோசர். அவன் வந்து அவன் போடுறான்ல இந்த ரெட் கலரில், அது கூட வந்து கொஞ்சம் தான் அடிக்குது. அவன் ஸ்வாடை வச்சு அவன் வெட்டினான்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக வந்து டேமேஜ் ஆகுது. ஐ கான்ட் கிவ் ஹிம் டேமேஜ். டேஜ் ஓகே டேமேஜா அதை வந்து தெரியாமல் டேஜ்னு போட்டார். அவருக்கே ரேஜ் ஆகுது, அதனால தான் டேஜ்னு போட்டார். ஓகே 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 சூப்பர். ஓகே கைஸ், செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. சேபர் எக்ஸ்பர்ட்டு. ஸோ வந்து அப்பப்போ வந்து அடிச்சிடலான்னு தான் நினைக்கிறேன், இல்லை ஒரு தடவை அடித்தா அவ்வளோதான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுவான்னு தெரில. இது அடிக்கிறதுனால நமக்கு என்ன பலன்னா சேபர் கிடைக்கும், அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஓகேவா? ஓகே கைஸ், செம்ம என்ட்ரன்ஸாக போயிட்டுருக்கு. இப்போ நான் திரும்பி வந்துட்டேன். திரும்பி இன்னும் நிறையா பிளேயர் வந்தானுங்க. இன்னும் நிறையா பிளேயர் வந்ததுனால இங்கே போங்க, அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து பரவாயில்ல, செத்தா கூட பரவாயில்லன்னு பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம வினய் ப்ரோ, செந்தூர், ஓகேவா, செந்தூர் ப்ரோன்னு தான் கூப்பிட சொன்னீங்க, அதனால தான் கூப்பிட்றேன். ஓகே ப்ரோ. ஸோ வந்து அவர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு. ஸோ வந்து எல்லோரும் நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்களே, அதெல்லாம் வந்து நான் அப்படியே ஷார்ட்ஸாக போடலான்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நான் வெயிட்னு போடுறேன். இது ப்ரோ, நான் அவனை வந்து கொல்கிறேன் ப்ரோ. என்ன எவ்வளோ தடவை கொண்டான், அதாவது ஒரு தடவை தான் கொண்டான், இருந்தாலும் பரவாடா அப்படின்னு சொல்லி இருங்க. ஐட்டம் ப்ரோ, சேபர் அதுனே கைஸ். புத்தா வந்து எனக்கும் வேணும் கைஸ். சூப்பராக இருக்குங்க கைஸ், எனக்கும் வேணும் கைஸ். தேங்க்ஸ்னு போட்டுடலாம். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்ஸ். ஓகேவா? தேங்க்ஸ். ஓகே தேங்க்ஸ். என்ன ப்ரோ? ஓகே ப்ரோ, ஃப்ரீடம் எப்போதுமே மெரைனில் தான் வருவீங்க, இப்போ என்ன ப்ரோ புதுசாக பைரேட்டு என்னது? ஓகே ஓகே. அன்றைக்கி வந்து நம்ம டிராகோவைட்டு நீங்கள் வந்து என்னை வந்து ஜிக்னேஷ்னு கூப்பிட்டீங்க. நானும் வந்து என்ன ப்ரோ என்ன சொல்கிற அப்படின்னு நானும் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து ப்ரேன்னு கூப்பிட்றீங்க கைஸ். முடியல கைஸ். ஓகே, ஸோ வந்து இப்போ நம்ம வந்து இதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணுவோம் கைஸ். இதில் வந்து டெட்லி இது வச்சு லெவலப்லாம் மாஸ்டர் லெவலப் பண்ணி பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நான் வந்து ஷார்ட்ஸாக போடலான்னு வச்சுருக்கேன் நீங்கள் எல்லோரும் ஹெல்ப் பண்ணது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.